அனைவருக்கும் வணக்கம். தற்போது ஊடகங்களில் தனிநபர்களை விமர்சிப்பது, அரசியல் கட்சிகளை விமர்சிப்பது போன்றவை அதிகரித்த வண்ணம் உள்ளதை பார்க்க முடிகிறது. நாம் புதிதாக துவங்கப்பட்டுள்ள மக்கள் கூட்டாட்சி தனிநபர்களை விமர்சிப்பதோ அரசியல் கட்சியினரை விமர்சிப்பதோ நோக்கமாக கொண்டதல்ல. உலகெங்கும் நாம் காணும் மனித சமூக வாழ்வை ஆய்வு செய்யும் போது பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு சிலரிடம் பொருளாதாரம் குவிந்துள்ளதும், பெரும்பான்மையான மக்கள் வசதியின்றி கடன்பட்டும் வறுமையிலும் சத்தான உணவின்றி பட்டினி சாவுகளும் பெருகி வருவதை பார்க்க முடிகிறது. பொருளாதாரத்திற்காக கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, ஏமாற்றுதல், மோசடிகள் செய்வது, அரசு நிர்வாகத்தில் ஊழல், சொத்துக்காக குடும்ப சண்டை, அண்ணன் தம்பி வெட்டிச்சாகுதல் போன்ற அநீதி செயல்கள் ஒருபுறம் வளர்ந்தோங்கி வரும் நிலையில், மனித சமூகத்தில் சாதிய சண்டைகள், மத மோதல்கள், அரசியல் சண்டைகள், தீவிரவாத செயல்கள் என அநீதி செயல்கள் பெருகிக்கொண்டே இருப்பதை காண முடிகிறது. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், மக்களை அடிமைப்படுத்தும் அரசு நிர்வாக சட்டங்கள், சட்டங்களை மீறும் அரசு நிர்வாக செயல்கள், ஆண் அடிமைத்தனம், பெண் அடிமைத்தனம் என அநீதி செயல்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒட்டுமொத்தமாக மனித சமூக வாழ்வில் இல்லாத ஒரு சுபீட்சமான வாழ்வை எல்லோரும் அடைய முடியாத அவல நிலை தொடர்கிறது. ஆக மனித சமூகத்தில் அநீதி செயல்களுக்கு மூல காரணம் என்ன? இந்த அநீதி செயல்கள் கொண்ட சமூக அமைப்பின் பிறப்பிடம் எங்கே என்று நேற்றைய இன்றைய சமூக வரலாறுகளை ஆய்வு செய்து அநீதிகள் இல்லாத, நீதியின் தேவையற்ற, இல்லாத அனைத்து மனிதர்களும் சுபிட்சமாக வாழும் ஒரு சுதந்திர சமூக அமைப்பை உருவாக்கி கொள்வது எப்படி என்பதை மக்களுக்கு சொல்வதே மக்கள் கூட்டாட்சியின் நோக்கமாகும். உலகம் தோன்றிய வரலாறுகளில் விஞ்ஞானிகள் ஆய்வில் சுமார் 14,000 கோடி ஆண்டுகளுக்கு முன் உலகம் என்பது இல்லாமலே சூன்யமாகத்தான் இருந்ததென்றும், அதில் ஒரு மையம் உருவாகி அது விரிவடைந்து உலகம் தோன்றியதாகவும், பின்பு சூரியன் தோன்றி மழைப்பொழிவு காரணமாக தண்ணீரில் சூரிய ஒளியால் உயிர்செல் உருவாகியதாகவும், அது மீனாக வளர்ச்சி பெற்றும் பின்பு தண்ணீரிலும் தரையிலும் வாழக்கூடிய உயிரினங்கள் உருவாகி பூமியில் அடர்ந்த காடுகள் தோன்றி பல வகை உயிரினங்கள் உருவாகி அதன் வளர்ச்சியே மனித குரங்கு என்றும், பல ஆயிரம் கோடி ஆண்டுகள் பரிணாம வளர்ச்சியில் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றியதாகவும் விஞ்ஞான ஆய்வுகள் கூறுகின்றன. இன்னொரு புறம் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றவில்லை, குரங்கு வகையை சார்ந்தது மனிதன் என்றும், மனிதனை கடவுள் படைத்தார் என்றுமான கருத்துக்கள் நிலவி வருகிறது. எது எப்படி இருப்பினும் நமக்கு இங்கு முக்கியமானது மனித சமூக வளர்ச்சியாகும். மனித சமூக வளர்ச்சியை 4 கட்டங்களாக மக்கள் கூட்டாட்சி பார்க்கிறது. 1, ஆதிகால சமூக அமைப்பு. 2, ஆதிகால அடிமத்துவ சமூக அமைப்பு. 3, நவீன அடிமத்துவ சமூக அமைப்பு. 4, சுதந்திர சமூக அமைப்பு. 4 சமூக அமைப்புகளில் ஆதிகால சமூக அமைப்பு முற்றிலும் முடிந்ததாகும். ஆதிகால அடிமத்துவ சமூக அமைப்பு 90% முடிந்ததாகும். நவீன அடிமத்துவ சமூக அமைப்பு
தற்போது உலகெங்கும் நடந்து வருவதாகும். 4வது குறிப்பிட்டுள்ள சுதந்திர சமூக அமைப்பு என்பது நடக்க வேண்டியதாகும். சுதந்திர சமூக அமைப்பின் வளர்ச்சியில்தான் அநீதிகள் ஒழியும் நிலை உருவாகி நீதி என்பது தேவையற்றதாகிவிடும். நான் வெளியிடுகிற அனைத்தும் சமூக விஞ்ஞான விழிப்புணர்வு இயக்கம் வெளியிட்டுள்ள மக்கள் கூட்டாட்சியின் மகத்துவம் என்ற நூலின் சாராம்சமாகும். மக்கள் கூட்டாட்சியின் மகத்துவம் நூலின் குறிக்கோள் என்பது இன்று உலகெங்கும் செயல்படுத்துதல் அதிகாரம் என்பது அதிகாரிகள் தலைமையிலான அரசு அமைப்பே ஆகும். செயல்படுத்துதல் எந்த அதிகாரமும் இல்லாத மக்கள் பிரதிநிதி அமைப்புகள் போலி ஜனநாயக அமைப்புகள் ஆகும். அதிகாரிகள் தலைமையிலான அரசு அமைப்பு இல்லாமலும் போலி ஜனநாயக அமைப்புகள் இல்லாமலும் செயல்படுத்துதல் சர்வ அதிகாரமும் உட்கொண்டு மக்களை கூட்டாக எப்படி ஆளுவது என்ற வழிகாட்டுதலே மக்கள் கூட்டாட்சியின் மகத்துவம் நூலாகும். அந்த நூலின் சாராம்சங்களை மட்டுமே இங்கு வெளியிடப்படுகிறது. வெளியீடு மக்களின் மறுசிந்தனைக்காகவே ஆகும். நான் தற்போது குறிப்பிட்டுள்ளவை மக்கள் கூட்டாட்சியின் மகத்துவம் நூலின் முன்னுரை சுருக்கமாகும். தொடர்ந்து 4 சமூக அமைப்புகள் பற்றியும் வெளியிட உள்ளேன். அனைத்தும் தொடர்ந்து கவனித்து வந்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். அடுத்த பதிவில் ஆதிகால சமூக அமைப்பு, ஆதிகால அடிமைத்துவ சமூக அமைப்பு பற்றி சுருக்கமாக காண்போம். மக்கள் கூட்டாட்சிக்காக சரசம் ஜெயராஜ்.